ஒரு 10 வருஷம் முன்னாடி ஈயை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. கொஞ்சம் ஈ எடுத்து ஒரு ஜார்ல போட்டு அதை லிட்டை வச்சு மூடிடுறாங்க. அது ஒரு 3 நாள் கழிச்சு அந்த லிட்டை திருப்பி ஓபன் பண்றாங்க. என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஈயெல்லாம் பறந்து போயிருக்கும்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல. அந்த லிட் எங்க இருந்துச்சோ அதே ஹைட்ல அதே ஜாருக்குள்ளார தான் அது இருந்துச்சு. இது ரீப்ரொடியூஸ் பண்ணி வர ஈங்க எல்லாம் இதே பேட்டர்ன் இதே ரூல்ஸே ஃபாலோ பண்ணுச்சு. நவ் திங்க் அபவுட் அவர் சிஸ்டம். நாம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்ததெல்லாம் லெசனா இருக்காது, அது ஒரு லிமிடேஷனா தான் இருக்கும். நீ இதை பண்ணாத, நீ அதை ஃபாலோ பண்ணாத, இவங்க கிட்ட எல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது, நிறைய தூரம் போகக்கூடாது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்தாலும் நம்மளுக்கு சொல்லி தந்து நம்மளை ட்ரெயின் பண்ண விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் தோத்து போகக்கூடாதுங்கிறது. தோத்து போகாம இருக்க ட்ரெயின் பண்றது நல்லது தானே நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சி நாம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம்னா அப்ப நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜெயிக்கணும், இல்ல தோக்கணும். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாம இருந்தா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கூட இருக்காது. சோ தோத்து போன பரவாயில்லன்னு சொல்லி தந்திருக்கணும், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஈ மாதிரியே ஃபெயில் ஆயிருவோமோ நினைச்சு பயந்து ஒரு இன்விசிபிளான பவுண்டரிஸை நினைச்சு நாம என்ன நிலைமையில இருந்தோமோ அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிடுவோம். ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பவுண்டரிஸே இல்லை. இந்த வேர்ல்ட் நம்மளுக்காக ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. ஸோ ஜம்ப் ஹையர், பிரேக் த பேட்டர்ன், டோன்ட் லெட் த சிஸ்டம் டிசைட் ஹவு ஃபேர் யூ கேன் கோ. ஏன்னா யாருக்குமே தெரியாது நம்மளால எவ்வளவு உயரத்துக்கு போக முடியும். பாய்.